Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நாங்க போடுற அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்க வாங்க முடியும். பாப்பா வேர் பண்ணிட்டு இருக்க டாப் பாத்தீங்கன்னா 3 டாப் 1000 ரூபாய்க்கும், நான் வேர் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 470க்கு மட்டும் நிறைய இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுளா போட்டுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 or 2 days சோல்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே ரொம்ப யூனிக்கான டைப்ஸ், தென் ஆர்டிஸ்ட் போடுற டைப்ஸ். பாப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி எல்லாம் பாக்குறாலோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ சீக்கிரமா சோல்ட் அவுட் ஆயிடும். டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. திக்ஷினியா 04 மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜான்சி தீக்ஷியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் ரிப்பேர் பண்ற காமெடிஸ் எல்லாமே நாங்கள் நிறைய போட்டுட்டே இருக்கிறோம். அதையும் தாண்டி அம்மா பொண்ணிப்பு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்காக நாங்க வீடியோ தொடர்ந்து போட்டுட்டே இருக்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ணிடுவா போ. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போ நீங்க ஏஞ்சி போனது அடையாளம். சரி, ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் ஆக்சுவலி என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இதை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஆனா நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம இப்ப இந்த மேரேஜ் அப்டேட்க்கு அப்புறம் நிறைய பேர் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் மிகப்பெரிய நன்றி 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 நன்றி. உங்களுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பிசினஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்றீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் பாப்பாவும் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ இது ஆக்சுவலி என்ன மாதிரி வீடியோனா, ஆல்ரெடி நம்ம இதை பத்தி போட்டிருக்கோம். ஆனா அந்த டைம்ல நிறைய பேர் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் மறுபடியும் அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதனாலதான் சரி, ஓகே, இன்னொரு தடவை இதை போடலாம் அப்படிங்கிறனால தான். அதுவும் இல்லாமல் இந்த மேரேஜ் அப்டேட்க்கு அப்புறம் நமக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோஸ் எல்லாமே. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இது உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஓகே, ஏன்னா நம்மளும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி கஷ்டப்படுமோ நமக்கு யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் சஜஷன் கொடுத்தது கிடையாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு சஜஷன் கொடுக்கும் போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் தாங்க. எடுத்து பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல அவ்வளோ பேர் அக்கா பிஸ்னஸை பற்றி சொல்லுங்க, நான் இப்போதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு, என்னோட குழந்தைங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குதுன்னு தெரியல, நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன்க்கா, நான் இப்போதான் கொஞ்சமாக துணி எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜில் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ல சொல்றீங்க, இன்ஸ்டா மெசேஜில் சொல்றீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயம் டிப்ஸாக இருக்கட்டும், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்ற விஷயமா இருக்கட்டும், நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தாங்க. ஸோ அதுக்கு முன்னால பாப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும். ஏன் அப்படின்னா, அவ இந்த ஏஜ்ல, அவளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 15 வயசு. இப்போதான் 2010ல பாப்பா பிறந்தா. ஸோ அதை வச்சு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த வயசுல இப்போ பிஸ்னஸ்ல இவ்வளோ தூரம் என் கூட இன்வால்மெண்ட்டா வந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஏன்னா அவளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் ரொம்ப பெரியவங்க. ஸோ என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களும் இருக்கட்டும், என்னை விட பெரியவங்களா இருக்கட்டும், என்னை விட சின்னவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ ஏஜ்ல இருக்கிறவங்க, இவளை தாண்டி இருக்கிறவங்க, இவ ஏஜ்ல எப்படி எந்த மெச்சூரிட்டியில புரிஞ்சுக்கிட்டான்றத தெரிஞ்சாதான் உங்களுக்கு சில விஷயம் புரியும். ஏன்னா இவளுக்கு இந்த 1 yearல நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடியில இருந்து இவளுக்கு என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க, போன வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வர ஆடி 1ஆம் தேதி வந்ததுன்னா 1 வருஷம் கம்ப்ளீட்ங்க நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த 1 yearல பாப்பா என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டா, இன்னும் என்ன லேர்ன் பண்ணணும், இது எப்படி அவன் நினைக்கிறா, பிஸ்னஸ் என்ன மாதிரி நினைக்கிறா, அவ எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பாப்பா கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். பாப்பா நீ சொல்லு பார்க்கலாம், இதை பத்தி நீ என்ன நினைக்கிற சாமி? இது ஆக்சுவலா நான் என்ட்ரி ஆகும் போது அம்மா வந்துட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா, நடிப்புக்குள்ள போகும்போது ஒன்று சொன்னாங்க, நடிப்புன்றது உனக்கு அழகு இருக்க வரைக்கும், படிப்பு ரொம்ப உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னாங்க. இப்போ நான் பிஸ்னஸ்குள்ள வரும்போது சொன்னது, நடிப்புன்றது அழகு இருக்க வரைக்கும், படிப்புன்றது நீ படிச்சாதான் வரும்.
பட் படிச்சாலுமே இந்த பிசினஸ் வந்து உனக்கு இதுவும் ஒரு சைடு வந்து சப்போர்ட். இப்ப படிப்பு வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல இருக்கு அப்படின்னா உனக்கு பிசினஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும் அப்படின்னு நான் பிசினஸ்குள்ள வரும்போது சொன்னாங்க. அம்மா எப்பவுமே ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்றனாலும் ஒரு விஷயத்த தொடங்குறேன் அப்படின்றனாலும் அதனால என்ன பெனிஃபிட் இருக்குன்றது சொல்லுவாங்க. ஸோ நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது அதுதான். நம்ம என்னைக்கும் வந்துட்டு ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்க கூடாது. அது நான் தப்புன்னு சொல்ல வரல, அசிங்கம்னு சொல்ல வரல. பட் நம்ம ஒரு பிசினஸ் எடுத்து ஒரு நடத்தணும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பெருமை. நம்ம ஒரு பிசினஸ் கைத்தொழில் வச்சிருக்கோம், நம்ம எனக்கு இருந்தாலும் நம்ம வந்துட்டு இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம், ஒருவேளை சாப்பாடாவது இதுல சாப்பிட்டுறலாம் அப்படின்றது தான் ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்றது, அது என்ன சொல்லுவாங்கம்மா, ஃபேக்ட். அதான் ஒரு ஃபேக்ட். நம்ம யாருக்கிலையும் போய் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல காசு தாங்க அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம பிசினஸ் இருந்தோம், இப்போ நானே வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு குட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியால இருக்கேன். அதை நீங்க போக போக பாப்பீங்க. கண்டிப்பா நீங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பண்ணுவீங்கன்றத நாங்க நம்புறோம். பிகாஸ் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னாப்பா இவங்களாம் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, பட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இந்த ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு தாட்ல நான் இந்த ஏஜ்ல எனக்கு இந்த ஒரு பிசினஸ் நம்மளும் இது பண்ணணும்ப்பா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா அது எப்படி எப்படி சொல்றது, எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வருது. இது இப்போ நம்மளால வந்துட்டு இந்த ஒரு பிசினஸ் பண்ண முடியும், நமக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதனால நம்ம அந்த பிசினஸ் பண்ண முடியும்ன்ற தாட் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு எங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப எங்க அம்மா கூட நான் இருக்கேன். எங்க அம்மா ஒவ்வொரு விஷயமும் பண்ணும் போது நான் பாக்குறேன், இந்த இது வச்சோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கு, இது வச்சோம்னா லாஸ் இருக்கு, ஸோ எதை வச்சா கரெக்டா இருக்கும், எப்படி நம்ம ஆர்டர் பண்ணணும், எப்படி யார்கிட்ட இருந்து வாங்கணும், எப்படி கிளாத். எனக்கு வந்துட்டு நான் அவ்வளோ செலக்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நான் எப்பவுமே என்னோட ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ண மாட்டேன், எங்க மம்மி தான் சூஸ் பண்ண சொல்வேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸா எங்க மம்மிக்கும் நான் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அது எங்க மம்மினால தான். பிகாஸ் எங்க அம்மா செம்மையா செலக்ட் பண்ணுவாங்க ட்ரெஸ். எனக்கு அந்த விஷயத்த ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே பாக்குறவங்க நீ ரொம்ப நல்லா செலக்ட் பண்ற அப்படின்னு எங்க அம்மாவை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பத்துல இருந்தே நான் எங்க அம்மாவை நோட்டீஸ் பண்ணுவேன் அந்த விஷயத்துல. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மா செலக்ட் பண்ற ஒரு விஷயமும் எனக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயமும் யூனிக்கா இருக்கணும், பார்க்க அழகா இருக்கணும், ரொம்ப ராயலா இருக்கணும், பட் டீசென்டா இருக்கணும், ஆனா கம்மியா இருக்கணும், சீப் ரேட்ல இருக்கணும். ரொம்ப நிறையவும் நம்ம வச்சு வித்தோம்னா நம்ம கிட்ட வந்துட்டு வரவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரவங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளே ஃபர்ஸ்ட் பணக்காரங்க, நம்மளே ஃபர்ஸ்ட் பணக்காரங்க கிடையாது. நம்மளே ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் வாங்குவோம். நம்மளே அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கும்போது நம்ம கிட்ட வரவங்களுக்கு நம்ம அதை விட கம்மியா தரணும்ன்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ஒரு விஷயமும் யூனிக்கா செலக்ட் பண்றது இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு வந்துட்டு அம்மா எப்படி பண்றாங்க, அப்பப்போ எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். சோ இது ஒரு பேசிக் தான், ரொம்ப ஈஸிங்க. அதெல்லாம் இப்ப நீ வந்து அதெல்லாம் ஓகே. இப்ப வந்து நீ பிசினஸ் பண்ண போற அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த பிசினஸ்ல இப்ப நீ வந்து செலக்ட் பண்ற எல்லாமே பண்ற, இது உனக்கு கஷ்டமா தெரியலையா? ஏன் நம்ம ஒரு அட்மினை வச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். கண்டிப்பா அது வைக்கணும் அப்படின்னா அது வைக்கலாங்க. பட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல ஓனரா உட்காந்து நம்ம அதுல ஒர்க் பண்ணி தர்ற ஒரு ஃபினிஷ் இருக்கு பாருங்க, அது வந்து எதுலயுமே எந்த ஃபீல்லையுமே வராது. இப்போ ஒருத்தவங்க நம்ம வேலையில வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு பாப்பாங்க, ஓகே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்றாங்க, அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்மளோட கைப்பக்குவம் இப்போ நம்ம சமைக்கிறோம், அந்த கைப்பக்குவம் மாதிரி யாருக்கும் வராது. என்ன சொல்ல வரானா, நம்ம ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு போட்டோம் அப்படின்னா மார்னிங் 9:30 to ஈவினிங் 8:30 அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, அவங்க ஒர்க் அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனா இதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 9 to 8 வரைக்கும் கிடையாது, மார்னிங் 7 to 12 o'clock வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஏன்னா இது என்னோட ஒர்க், இது இந்த ட்ரெஸ் நான் விற்கணும், இந்த ட்ரெஸ் நான் கொடுக்கணும், என் கஸ்டமர் என்ன நம்பி மெசேஜ் பண்றாங்க. சோ அவங்க நான் ரிப்ளை பண்ணணும். ரெண்டு விஷயம் இருக்கு, கஸ்டமர் நம்மள நம்பி வராங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு. இத நம்ம வித்தாதான் நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு அப்படி நம்ம நினைச்சு ஒர்க் பண்ணோம், நம்மளால இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலா ஹார்ட் ஒர்க்ன்றத தாண்டி ஒரு ஸ்மார்ட் ஒர்க். எங்க அம்மா வந்து நிறைய பேர் சொல்றது ஸ்மார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆபீஸ்லயும் சரி, என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் எவ்வளவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 14 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 14 இயர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே விஷயம், ஸ்மார்ட் ஒர்க்கர், யுவர் நாட் ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதை பண்ணணும் டென்ஷன் இருக்காது, ஸ்மூத்தா பண்ணணும், அதான் பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும். பட் ஸ்மூத்தா பண்ணணும். எப்பவுமே எந்த விஷயமும் இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணனா இது நான் பண்ணணும் வேண்டாம் அதெல்லாம் கிடையாது. பண்ணணும்
பண்ணுவேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு உள்ள வந்து பண்ணி எனக்கு நானே டிப்ரெஷனை இது ஆக்சுவலா எப்படி தெரியுமா எந்த எஃபெக்ட்ல தெரியுமா போய் முடியும்? இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவோம். ஆமா, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோமே, இதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற தாட் அப்படி. இன்னொன்னு வந்து நமக்கு ரொம்ப டிப்ரெஷனை ஏத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, ஒரு மாதிரி ஆயிடும், நம்மள ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டோம். ஆமா. இதுவே சோ நம்ம என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னா, பண்ணோம் அப்படின்னா இப்போ இவங்க முன்னால நான் நல்லா வாழ்ந்து காட்டணும், நல்லா இருக்கணுமா, அது ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம ரொம்ப டிப்ரெஷனை போட்டு தலையில ஏத்தி கூடாது, கூலா ஒர்க் பண்ணலாம். நீ வரியா, வா, நானும் வருவேன், அவ்வளவுதான். நீ எங்க இருந்தா எனக்கு என்ன, நான் இங்கே தான் இருப்பேன், அவ்வளவுதான். அப்படி நம்ம டேக் இட் ஈஸின்னு எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா போகும். அதை எப்பவுமே நான் பாப்பாவுக்கு நிறைய விஷயம், இதுக்கு பிசினஸ் மட்டும் கிடையாது, அவ படிப்பு விஷயம் தான் நான் சொல்லி கொடுப்பேன். அவங்க மார்க் எடுத்துட்டாங்களா, நான் எடுக்கணும், அது வேண்டாம், அவங்க எடுக்கிறாங்களா எடுக்கட்டும், நீ எடுக்கிற மார்க் நீ எடுமா, என்னால முடிஞ்ச மார்க் நான் எடுக்கிறேன், அப்படி மட்டும் யோசி, கண்டிப்பா லைஃப்ல சூப்பரா வருவேன் அப்படின்னு எப்பவுமே அவனுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் தான். அதுலதான் அவன் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டான். சோ இப்போ அதே மாதிரி பாப்பா, நம்ம வீட்டுல இவ்வளோ ஒர்க் பண்றோம், காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு ஃபுல் பிஸி. நம்ம தூங்குற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், அது எனக்கே தெரியும். நீ ஷூட்டிங்க்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு கொரியர் போட்டு எல்லாமே பண்றோம். இதுக்கு நடுவுல நம்ம வீட்டு வேலையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கு. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீடை பெருக்கணும், துணியை மடிச்சு பீரோல் வைக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதுக்கும் நம்ம எந்த ஒரு ஆளையும் வேலைக்கு வைக்கல, நான் மட்டும் தான் பண்றேன், நீ மட்டும் தான் ஹெல்ப் பண்ற. இதுல உனக்கு ஒரு கஷ்டம் தெரியலையா? ஆக்சுவலா அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த ஒர்க், இந்த பிசினஸே இருக்குல்ல, நம்ம பண்ணாதான் ஒரு ஃபினிஷ் கிடைக்கும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்போ இந்த விஷயத்துல இந்த பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கொரியர் போடுறோம், ஒரு 2-3 கொரியர் போடுவோம். ஸோ மெசேஜ் வராம டைப் பண்ணிட்டு வச்சிருவோம், இவங்க போட்டுருவாங்கப்பா அப்படின்னு நம்ம அசால்ட்டா விடக்கூடாது. இதுவே யாருமே இல்லைன்னா அந்த கொரியர் நம்ம தான் போடணும், அது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம்ல. அது மாதிரிதான் வீட்டுல இப்போ ஒரு வேலை செய்யறோம், இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா அந்த தட்டை நம்ம அப்படியே வச்சிருவோம், இதான் வேலை இருக்கு, வேலை பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்து போய் வச்சுப்பாங்க அப்படின்ற தாட் வந்துடும். நம்ம வந்துட்டு நம்ம வேலையை செய்யணும், நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும்ன்ற மைண்ட் செட் நம்மளுக்கே வராது. இப்போ அந்த தட்டை நான் அப்படியே வச்சுட்டு, யாருமே இல்ல வீட்டுல, நம்ம 2 பேர் மட்டும் தான், நம்ம வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான் எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்ற. இப்போ நான் நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும், ஏது இருக்கணும், இப்ப நான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவீங்க, நாங்க போயிட்டுன்னா நம்மளோட வேலையை நம்ம தான் பார்க்கணுன்ற மைண்ட் செட் வராது. அதான் எங்க அம்மா வீட்லயும் நான் வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்களை தான் வச்சிருந்தேன், அப்ப இங்க வைக்கலாமே, தப்பு இல்லையன்ற மைண்ட் செட் வந்துடும். அவங்க இருந்தாங்கன்னா ஒரு பேட் ஆட்டிடியூட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆட்டிடியூட் மாதிரி எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுல வராது, பட் சப்போஸ் அந்த மாதிரி ஃபீல் நம்மளுக்கு வரக்கூடாது, அது தப்புன்றனால கொஞ்சம் தள்ளி வந்துடும். அது தப்பு அப்படின்றனால நம்மளோட வேலையை நம்ம தான் பார்க்கணுன்றனால அது எனக்கு அது ஒரு கஷ்டமா தெரியல. நம்ம ஒர்க் நம்ம தானே பாக்குறோம், அதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட். இதுதாங்க ஆக்சுவலி ஃபேக்ட். ஸோ இப்போ நான் இவ்வளோ வேலைகளுக்கு சொல்ல வச்சிருக்கேன், இவ்வளோ விஷயம் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்த கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் எல்லாமே. இதனால முடியாது அப்படின்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது, எவ்வளோதான் நினைச்சாலும் முடியாது. ஸோ நம்ம ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு 8,000 சம்பளத்தை கொடுத்து அவங்கள வீட்டில் வச்சு நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு ஒருவேளை அங்கே சரியா செய்யலைன்னா ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுத்திட்டு எதுக்கு, இது நாங்க 2 பேர் இருக்கோமா, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஆடம்பர ஒரு கூடம்பர ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நிறைய விஷயம் அவள் லேர்ன் பண்ணிப்பா, நிறைய கற்றுக் கொடுக்கலாம். இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக்கு, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் சேல் பண்ணணும், இப்படிதான் நம்ம ட்ரெஸ்ஸை அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணி கொண்டு வரணும், இது இப்படிதான் நம்ம சேல் பண்ணணும், இப்படிதான் வீடியோ போடணும், இப்படிதான் கொரியர் போகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவள் லேர்ன் பண்ணிப்பா. ஸோ லேர்னிங் ரொம்ப ரொம்ப லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளை வச்சு அவங்களுக்கு சமைக்க சொல்லியோ பாத்திரம் கழுவியோ சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து நம்ம பண்ணோம்னா நம்ம குழந்தை நம்மளே சோம்பேத்தனை ஆக்கிட்டோம் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ரீசன்ங்க. நம்ம எல்லா வேலையும் குழந்தைங்களை சொல்லி கொடுக்கணும். ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா, இத்தனை வருஷம் நம்ம வீட்டில் ஒரு ஸ்டாஃப் கூட நம்ம வீட்டில் வேலைக்கு போட்டதே கிடையாது. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 15 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம வீட்டில் எந்த ஸ்டாஃபும் போட்டதில்லை. A to Z நான் தான் செய்வேன். ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. காலையில் நாங்கள் 4 மணிக்கு எழுந்திருச்சுன்னா வீடு வாசலை பெருக்கி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கொரியரை போட்டுட்டு காலைல கொரியரை நான் வந்து கொரியரை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து மெசேஜ் எல்லாம் பார்த்து கொரியரை போட்டு 7 மணிக்கு நான் ஷார்ப்பாக ஷூட்டிங் கிளம்பி போயிட்டு பாப்பா கூட ஷூட்டிங் இருந்துட்டு திருப்பியும் நைட்டு 10 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் 10 மணிக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்து வீட்டில் உட்காந்து 12 வரைக்கும் நான் கொரியர் போட்டுட்டு 12 மணிக்கு பிட்வீன் டைம் பாப்பா போய் தோசை ஊற்றி கொடுப்பா. இப்போ இவர் இருக்கிறதுனால இவர் சட்னி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாப்பாவே ஏதாவது சட்னி ஏதாவது செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்க 1 மணி ஆயிடும்.
இதுதான் என்னோட டைமிங். இதுக்கு நடுவுல நான் வந்து ரீல்ஸ் பண்றது, இதுக்கு நடுவுல நாங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சிருவோம். நாங்க எடுத்து வச்சு ஒரு 5 வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். அப்படிதான் நாங்க பண்றது. இந்த மாதிரி நம்ம யூடியூப் வீடியோ போடும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து நாங்க எடுத்தது. இதுதான் ஆக்சுவலி டைமிங். இந்த டைமிங்ல நம்ம வீட்டு வேலை நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, நம்ம வளர்க்குற விதத்துல தான் குழந்தைங்களோட வளர்ப்பும் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஒரு ஆளை வச்சுட்டு நம்ம வேலை செய்ய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவ என்ன நினைப்பா, நாளைக்கு போறோம் வீட்டுல போனோன்னே அவ சொன்ன மாதிரிதான் அப்பா வீட்டுல இருக்கும் போதே நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாங்க, வேலை செய்யறதுக்கு ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. இங்க வந்து நம்மளா இந்த வேலையை செய்யணுமா, ஐயோ தட்டை நான் எடுத்து வைக்கணுமா, துணியை நான் துவைக்கணுமா, வீடு நான் பெருக்கணுமா, ஐயோ நானே சமைச்சு சாப்பிடணுமா, நான் பிளேட்டை வாஷ் பண்ணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்க யோசிப்பாங்க. அது தப்பு சொல்லல. அது குழந்தைங்களை வந்து நம்ம அப்படி மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அது அப்படி மாறிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஸோ இப்ப பாப்பா சொன்ன மாதிரிதான் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஊசி மாதிரிதாங்க. அந்த ஊசியில வந்து நீங்க நூலை கோக்குறீங்க. நூலை கோக்கும்போது நீங்க பார்த்து கோர்த்தாதான் அந்த நூல் அந்த பக்கம் வரும். வரல அப்படின்னா அந்த நூல் நீங்க ரொம்ப நேரம் தொலாவிக்கிட்டே தான் தெரியுவீங்க. அதேதான் பிசினஸும். நீங்க ஒரு 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 ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி போறீங்கன்றத பக்குவம் மட்டும்தான் இருக்கு. ஒன்ஸ் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா போயிட்டே இருப்பீங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம், பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்காதீங்க. லைஃப்ல பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், லைஃப்ல நீங்க இன்னொரு ஆள் நமக்கு சப்போர்ட்டிவ் வேணும் அப்படின்னு ஏத்துக்கிட்டாலும் அது 2 விஷயம் மட்டும் லைஃப்ல பண்ணவே பண்ணாதீங்க. அவன் பார்ட்னர்ஷிப் வந்தாலுமே யாராவது வேலை பார்க்க கூட வச்சாலுமே அவங்க நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி வீடியோ போடுறீங்க, எப்படி நீங்க ஆர்டர் போடுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவாங்க. எங்க ஷாப்பிங் பண்றீங்க, எங்க ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, இந்த மாதிரி விஷயம் நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க. லேர்ன் பண்ணி அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். பட் இருந்தாலும் இது மூணு நடுவில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, நம்ம 2 பேத்துக்கும் மனஸ்தாபம் நடக்கும். அந்த ஒரு விஷயம் தேவையில்லைல்ல. ஸோ அதை முன்னாலேயே நம்ம அட்வான்ஸா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்காக தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வேணாம் நான் சொல்ல வரேன். இல்லை எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க, இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, தாராளமா நீங்க வச்சுக்கலாம். அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர விஷயம், பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்னோட லைஃப்ல கிடையாது. எனக்கு பார்ட்னர் இவ மட்டும் தான். ஸோ நாங்க 2 பேரும் மட்டும் தான் சேர்ந்து எதுவா இருந்தாலும் எப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறனால இவட்ட ஃபர்ஸ்ட் காட்டுவேன். ஏன்னா நாங்க எடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே இன்னொரு கொஸ்டின்ங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளோ ட்ரெஸ் நீங்க வேர் பண்றீங்க, வேர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை அப்படியே நீங்க வித்துருவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஆக்சுவலி அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்காக எடுக்கிறேன்னா, இதுல ஒரு ட்ரெஸ் என் பொண்ணுக்கு 100% போயிடும். ஏன் அப்படின்னா அவ சீரியலுக்காக மட்டும்தான் இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதே. நாங்க போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கு நிறைய பேர் சொன்னதுனால மட்டும்தான் இந்த பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் வேர் பண்ணி காட்டினாதான் அடுத்தவங்களுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு, எவ்வளோ பெரிய பெரிய கடைங்க இருக்குங்க. எல்லா கடைக்கும் ஒரு விளம்பரத்தை கொடுத்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் அங்க போய் வாங்குவாங்க, கஸ்டமர்ஸ். ஓ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த அக்கா இங்க தானே விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, திரிஷா அக்கா இங்க தானே கொடுத்தாங்க, நயன்தாரா அக்கா இங்க தானே கொடுத்தாங்க, இப்படின்ற மைண்ட் செட்டை எல்லா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அங்கதான் போய் வாங்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் இப்ப நாங்க எங்க ட்ரெஸ்ஸை நாங்க வேர் பண்ணி காமிச்சா மட்டும்தான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு, ஓ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அக்கா, இந்த ட்ரெஸ் அவைலபிள் இருக்காக்கான்னு எங்களை கேட்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ட்ரெஸ் எல்லாமே நாங்க வேர் பண்றது. அதுல ஒரு ட்ரெஸ்ஸை கண்டிப்பா என் பொண்ணுக்கு ஷூட்டிங்காக நான் எடுத்துருவாங்க. இதை போட்டுட்டு 1 or 2 டைம் யூஸ் பண்ணலாம் ஒரு ட்ரெஸ்ஸை ஷூட்டிங் ஸ்பாட்ல. இன்னைக்கு ஒரு சீனுக்கு போடுறாங்கன்னா அந்த சீன் க்ளோஸ்னா அந்த ட்ரெஸ் எடுத்து நாங்கள் வச்சிருவோம். நாங்கள் அதே பார்த்தீங்கன்னா அவள் இன்னொரு சீரியல் பண்ணுறதா இருந்தால் அந்த சீரியலை ஒரு டைம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இல்லை ஒரு சீரியல் தான் பண்ணுறான்னா ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு தடவை அந்த சீன் வேற ஏதாவது குட்டி சீன் வந்துச்சுன்னா அதை போட்டு விட்டுருவோம். நாங்கள் ஒரு 2-3 வாட்டி போட்டானா அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் போட முடியாது. அதை எல்லாத்தையும் மடிச்சு வச்சு, அது புதுசு தான். ஆக்சுவலி 2 டைம் போடுற ட்ரெஸ் வந்து பழசு கிடையாது, புதுசு தான். அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சு ஆசிரமத்துக்கு மாசம் நாங்கள் இங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு கிருகம்பாக்கம். நிறைய பேர் அந்த வீடியோஸ் நாங்கள் ஆரம்பத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு போய் நாங்க ட்ரெஸ் எல்லாம் நாங்க கொடுத்துருவோம். ஏன்னா நாங்க பழைய ட்ரெஸ், கிழிஞ்சு போன ட்ரெஸ், நஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் நாங்க கொடுக்கவே மாட்டோங்க. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு யூஸ் பண்ற ட்ரெஸ், 1 or 2 டைம் யூஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாமே கொண்டு போய் நாங்க ஆசிரமத்துல கொடுத்துருவோம். ஸோ நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருந்தது. ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ இது எப்படி அப்படின்னா, நீங்க பிசினஸ் இப்போ குட்டியா ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 5000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளா அப்படிதான் பண்ண. வெறும் 5000 ரூபாய் தான் நாளா இன்வெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு புடவை வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா ஒரு புடவை விற்பாங்க. சரிங்களா? அந்த புடவை 350 ரூபா புடவையா, அந்த புடவைய வெறும் 350 ரூபாய்க்கு ஒரு 5 புடவை செட்டு வாங்குங்க. அவங்களே வந்து கலர் காம்பினேஷன்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா இத்தனை ரூபா வருதுன்னு சொல்லுவாங்க. மொத்தமா எடுத்துக்கோங்க. தெரிஞ்ச பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நீங்க கொடுங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு மார்ஜின் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்கன்னா
ஒரு 400 ரூபாய்க்கு வைங்க போதும், 50 ரூபா மார்ஜின் வச்சா போதும். இல்ல நீங்க வந்து வெளியே அவுட்டோருக்கு டெலிவரி பண்ணணும், நீங்க சேலை வந்து நீங்க வேற ஊர்ல இருந்து நீங்க டெலிவரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு 350 ரூபா வாங்குறப்ப ஒரு 420 ரூபாவோ 430 ரூபாய்க்கோ வைங்க, தப்பே கிடையாது. அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ், நீங்க போயிட்டு வர டெலிவரி சார்ஜஸ், நீங்க வாங்கிட்டு வந்த டெலிவரி சார்ஜஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலா ஆயிருங்க. இதுதான் ஆக்சுவலி சிம்பிள் கான்செப்ட். இது மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கட்டிட்டு இருக்க அந்த புடவை பாத்தீங்களா, இதை நான் எவ்வளவு போடுறேன்னா வெறும் 470 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபா தாங்க. ஓகேங்களா, இந்த 400 ரூபா பிரைஸை வாங்கிட்டோம் அப்படின்னா நான் ஏன் 70 ரூபா அதிகமா வச்சு விற்கிறேன் அப்படின்னா, இதை நான் ஒரு ஊர்ல இருந்து நான் வாங்குறேன், டெலிவரி சார்ஜஸ் இருக்கு, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கொரியர் கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு நான் டிராவல்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டும் நான் கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை கொடுத்தது அதுல இருந்து நான் கொஞ்சம் எனக்கு ஒரு மார்ஜின் வைக்கணும் இல்லையா, ஸோ நான் 70 ரூபா நான் மார்ஜின் வச்சு நான் விற்கிறேங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம நியர்பைல நான் கொடுக்கல, எல்லாமே வெளியூர் அந்த ஊர் இந்த ஊருன்னு நான் கொடுக்குறேன். ஸோ 70 ரூபாய்க்கு மார்ஜின் வச்சு நான் கொடுக்குறேன். இது ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரி. ஸோ எந்த சாரி என்னால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுப்பேங்க. எந்த டாப்ஸ் எந்த சுடிதார் நான் கொடுக்க முடியுமோ நான் கொடுப்பேன். கொடுக்க முடியாத பட்சத்தில் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதுக்கு டெலிவரி சார்ஜஸ் நம்ம பார்ப்போம். இதுதான் ஆக்சுவலி கான்செப்ட். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, யூடியூப்ல இருக்கீங்க அப்படிங்கிற பர்சன்ஸ் இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் வருது, அக்கா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, குட்டி குட்டியா ஒரு போட்டோ எடுத்து உங்களோட இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பண்ணுங்க. குட்டி குட்டியா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களுக்கு ஒரு சாரியை நீங்க எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடுங்க, பரவாயில்ல. நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறதுல உங்களுக்கு ஒரு சாரி எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச சாரி தான் நீங்க தாராளமா எடுத்து கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஒரு சாரி எடுத்துட்டேன், மற்ற சாரி நான் வித்துட்டேன், இப்போ மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் எடுத்துக்கேன், நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க, அதனால இப்போ நான் ரீஸ்டாக் எடுத்துக்கேன். அந்த மாதிரி ஒரு சாரி எடுத்து கட்டி காட்டுங்க. அப்பதான் கஸ்டமர்ஸ் பாக்குறவங்களுக்கு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அவுட்லுக்கை பொறுத்து தாங்க நம்ம எதுவா இருந்தாலும் வாங்குவோம். எந்த கடைக்கு நீங்க போங்க, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா நம்மளால வாங்க முடியுமா சொல்லுங்க. அது அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தா மட்டும் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும், சூப்பரா இருக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீஷோவே இருக்கட்டும், நீங்க மீஷோல ஓபன் பண்றீங்க, அவங்கெல்லாம் என்ன அந்த மீஷோல இருக்கிற போட்டோஸ் எல்லாமே எடிட்டிங் நினைக்கிறீங்களா, மார்ஃபிங் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா என் பொண்ணு ஆல்ரெடி ஆட் ஷூட் பண்ணியிருக்கா. நேரா அவங்க ஒரு மேனேஜர் இருப்பார், அதுக்கு அந்த மேனேஜர் ஏஜென்ட் மூலியமா வரவங்க ஏஜென்ட் மூலியமா வருவாங்க, மேனேஜர் டேரக்டா மேனேஜர் மூலியமா போறவங்க மேனேஜர் மூலியமா வருவாங்க. அந்த ஷாப்ல இருக்க நல்ல ட்ரெஸ்ஸஸ் கையில கொடுத்து இதெல்லாம் போட்டு ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போட்டோ ஷூட் எடுப்பாங்க. அந்த போட்டோ ஷூட் எடுத்து இதை நான் ஒரு போஸ்ட் நான் போடுறேன். தேனி ஆனந்தம், கம்பம் தேனி ஆனந்தம்ல பாப்பா ஆல்ரெடி தேனி ஆனந்தம்ல வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கா, தீபாவளிக்கு பண்ணியிருக்கா. அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் பாப்பா வேர் பண்ணி ஒரு போட்டோஸ் பண்ணா. ஸோ இது நிறைய பேர் அதில் போட்டோ ஷூட் பண்ணாங்க. அந்த ட்ரெஸ் தான் மறுபடியும் சேலுக்கு போடுறாங்க. இதுதான் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸை நம்ம காமிச்செல்லாம் நம்ம யாரும் போட மாட்டாங்க, போட்டு கட்டினா தான் ஒரு லுக் தெரியும். ஸோ அதுக்காக மட்டும்தான். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணுங்க. இது எங்கக்கா பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க யூடியூப்ல என்ன பண்றீங்கன்னா ஹோல்சேல் சாரி ஹோல்சேல் ஷாப் அப்படின்னு போடுங்க. நிறைய ஷாப் வருங்க. சேலமா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத ட்ரெஸ்ஸஸே கிடையாது. சேலம்ல, ஈரோடு, தென்காசி இந்த மாதிரி சரௌண்டிங்ல, அப்புறம் சின்னாலப்பட்டியில சாரினா சின்னாலப்பட்டி தாங்க. காட்டன் சாரி, சுங்குடி காட்டன். ஸோ அல்டிமேட் வேல்தாரி காட்டன், சுங்குடி காட்டன், இதெல்லாம் நீங்க நேரம் அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலயே உங்களுக்கு செம்மையான ரேட்ல சீப் அண்ட் பெஸ்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நானாவது பாத்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய்க்கு சேல் பண்றேன். அங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப நியர்பைல இருக்கிறவங்கலாம் அங்க போய் வாங்கினா வெறும் 650 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு நீங்களாம் தாராளமா வந்து சுங்குடி சாரி வேல்தாரி காட்டனே வாங்கலாங்க. அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட். ஸோ தாராளமா அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து அங்க இருந்து கொண்டு வரதுனால இப்போ நிறைய எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. போர் அடிக்கிறா போ பாப்பா, போர் அடிக்குது அவளுக்கு. உங்களுக்கு அமௌண்ட் இப்போ நீங்கள் ஒரு 10 சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, லைட் மட்டும் ஆன் பண்ணி வந்து கம்மியாக ஒரு 50 சாரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 சாரிக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடுவாங்க. இதே நீங்கள் அந்த இடத்துல ஒரு 150 சாரி வாங்குனீங்கன்னா எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதிகமான சாரி வரும், அமௌண்ட் கம்மியாக வரும். இதுதான் ஆக்சுவலி. ஸோ சேலம், ஈரோடு, தென்காசி, சின்னாலப்பட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர் இருக்கு. ஸோ எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்ல எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு சுடியா இருக்கட்டும் எல்லாமேங்க, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், நான் சேல் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க நிறைய பேர், அக்கா நீங்கள் ரீசேலர் கொடுப்பீங்களாக்கா, நான் உங்ககிட்ட வாங்கலாமா, இது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்கீங்க. அது நான் உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணுங்க, வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஓகேனா தாராளமாக நீங்கள் அங்கேயே டேரெக்டாக வாங்க. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரேட் வாங்குறேன், ஓகேங்களா, நான் ஒரு ரேட்டில் வாங்கி நான் ஆல்ரெடி நான் கம்மியாக தான் போடுறேன் ட்ரெஸ் எல்லாமே, நான் ஒரு ரேட்டில் போடுறேன்.
இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வாங்கி அவங்க ஒரு ரேட்ல போடுவாங்க. இது சுத்தி சுத்தி என்ன ஆகும், கடைசியில கஸ்டமர் கைக்கு போகும்போது அமௌண்ட் அதிகமா போகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு நிறைய மெசேஜ் பாக்குறீங்க, நிறைய பேரோட வீடியோஸ் பாக்குறீங்க. அதே மாதிரி மேல போய் சாரீஸ் ஹோல்சேல் ஷாப் போடுங்க, சுடிதார் ஹோல்சேல் ஷாப் போடுங்க, கிட்ஸ் வேர் ஹோல்சேல் ஷாப் இப்படின்னு போடுங்க, மென்ஸ் வேர் ஹோல்சேல் ஷாப் போடுங்க. நிறைய லைனா வரும் உங்களுக்கு. ஒரு ஒரு வீடியோவும் நீங்க பொறுமையா உட்காந்து பாருங்க. உங்களுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எங்க சூப்பரா இருக்கு, லொகேஷன், அட்ரஸ் எல்லாமே தெளிவா கொடுத்துருவாங்க. நீங்க டேரக்டா ஒன்ஸ் ஷாப்ல போய் விசிட் பண்ணுங்க. இந்த கடை எங்க இருக்கு, இந்த ஷாப் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, ட்ரெஸ் மெட்டீரியல் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா, இது நாளைக்கு நான் வாங்கினேன்னா ஒரு வேலை டேமேஜா இருந்தா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா, இல்ல அப்படின்னா இது அப்படியே நாங்க தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அங்க கேளுங்க. எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேளுங்க. மினிமம் 100% நான் சொல்றேங்க, சாரி பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்குமே மினிமம் 5000 இருந்தால் போதும். நான்லாம் 5000 தான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்ல. 5000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குற சாரியை நீங்க சூப்பரா வித்தீங்கன்னா, இதுல மிகப்பெரிய திறமை ஒண்ணே ஒண்ணு மார்க்கெட்டிங் தாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தாங்க டாப் 1 பிசினஸ் உமன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல பேச்சு திறமை இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து இந்த பிசினஸ் கொண்டு வர முடியும். இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரு வேணும்னா பண்ணலாங்க. பொம்பளை பொண்ணு தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது பார்க்குற ஆண்களா இருக்கட்டும், அவங்களும் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட ஏகப்பட்ட பேர் இந்த கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுட்டீங்க, பர்சனல் மெசேஜ்ல கேட்டுட்டீங்க. எல்லாருக்கும் நம்ம தெளிவா இதை நம்ம ரிப்ளை பண்ண முடியலங்கிறதுனால தான் ஒரு வீடியோவா போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லடி. உங்களுக்கு வேணும்னா ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வீடியோவை நீங்க போடுங்க. எடுத்த ஒன்று டக்குன்னு ரீச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீச் ஆகும். நீங்க போடுற கலெக்ஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போடுறீங்க, என் கண்ணில் அந்த ட்ரெஸ் பட்டுருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு ஜிஎஸ்டி எடுக்கிறது, அவசரப்பட்டு பெரிய போர்டு மாட்டுறது, அவசரப்பட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது, அவசரப்பட்டு ஒரு 10 எம்ப்ளாயை நம்ம ஸ்டாஃபை வேலைக்கு வச்சுக்கிறது, அவசரப்பட்டு அதிக அகலக்கால் வைக்கிறது, அவசரப்பட்டு ஒரு 1 லட்ச ரூபாவை ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா பின்விளைவுகள் நம்ம தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மினிமம் இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து நம்ம பிஸ்னஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் ஜிஎஸ்டிக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க போறது இல்லைங்க. நீங்க கொஞ்சமா தான் நீங்க மூவ் பண்ண போறீங்க. ஸோ அதனால கொஞ்சமா பண்ணுங்க. வெப்சைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம தாராளமா சொல்லலாம். ஒரு அளவுக்கு இன்னும் ரீச்சிங் ஆகலைன்ற போது நமக்கு இது நல்லா போகுதுன்னா நம்ம இதையே ட்ரை பண்ணலாம். நம்ம வெப்சைட் ட்ரை பண்ணி அதுல ஒரு தேவையில்லாத, ஏன்னா அதுக்கும் நம்ம பேமெண்ட் கொடுக்கணும். வெப்சைட் சும்மா கிடையாது. வெப்சைட்க்கும் நம்ம மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேவை ஒரு 5000க்கு நம்ம எங்க ட்ரெஸ் வாங்கினா நல்லா இருக்கும், அதை மட்டும் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. திருப்பூர், நான் சொல்ற ஊரை மட்டும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஹோல்சேல் ஷாப், சாரி ஹோல்சேல் ஷாப் சேலம், சாரி ஹோல்சேல் ஷாப் இளம்பிள்ளை, சேலம் ஹோல்சேல் ஷாப் தென்காசி, இந்த மாதிரி போட்டு பாருங்க. பர்டிகுலரா ஊரே போட்டு பாருங்க. உங்களுக்கு நிறைய ஊருங்க வரும். நிறைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய பேர் விரிச்சு காட்டி உட்காந்து அந்த ஜென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது இந்த ரேட்டுங்க, இது இந்த இத்தனை சாரி நீங்க எடுத்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அமௌண்ட்டு, நீங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் கேட்குறது, அக்கா தனியா பண்ணலாமாக்கா, இல்ல கூட யாராவது வச்சுக்கலாமாக்கா, தனியா பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. 100க்கு 200% தனியா பண்ணீங்கன்னா சூப்பரா வருவீங்க. இதை நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் ரொம்ப ப்ரௌடா சொல்றேன். ஏன்னா நான் தனியா தான் பண்ணேன். எந்த சப்போர்ட்டும் கிடையாது. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். பாப்பா ஹேண்டில் பண்றா, அவ்வளோதான். இதுல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா சப்போர்ட்டா இருக்கட்டும், என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருக்கட்டும், என் ஃபேமிலி சப்போர்ட்டா இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. எல்லாமே 0. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இப்போதான் மேரேஜ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போதான் என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொரியர் போடுறதா இருக்கட்டும், பண்டல் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், பண்டலை பிரிச்சு எல்லாத்தையும் வீடியோ கேமரா எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோ இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இப்போ அவர் ஹெல்ப் பண்றாரு. பாப்பா அப்பத்துலேருந்தே ஃபுல் சப்போர்ட் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறா, அவ்வளோதான். அப்பா அம்மா இப்போதான் ரீசெண்டாக தான் அப்பா அம்மா வந்து கொஞ்சம், ஏன்னா யாரையுமே நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா யாரையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ எனக்கு பண்ணலை, நீ பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன், யாருமே நமக்கு பண்ணணும்னு நினைச்சு நம்ம எதையுமே நம்பக்கூடாதுங்க. என்னால் முடியும், நான் பண்றேன், அவ்வளோதான். இதை மட்டும் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்களும்
சின்னதா ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல முக்காவாசி எங்கிட்ட கேட்டது எல்லாமே லேடிஸ் தான் கேட்டீங்க. இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு மேபி உங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் கண்டிப்பா இந்த வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்புறேன். ரொம்ப நம்புறேன். ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் விஷயம் எதிர்பார்க்கிறேன். இப்போ நான் இவ்வளவு நாள் போட்ட வீடியோ என்ன பத்தி நான் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். இனிமேல் பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு என்ன நீட் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு வீடியோ போட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது, நிறைய கமெண்ட் வந்தது பிசினஸ். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வீடியோ தேவைப்படுதுன்னு போட்டிங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த கமெண்ட்டுக்கான வீடியோ தான் நான் போடுவேன். நான் ஏன்னா எனக்கு தாலி வீடியோ, மேரேஜ் யார் பண்ணி வச்சா வீடியோ, பிஸ்னஸ் வீடியோ, இது மூணுத்துலேயும் நான் எடுத்து ஃபில்டர் பண்ணி பார்த்ததில் பிஸ்னஸ் தான் நிறைய இருந்ததுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த வீடியோவா நான் கன்வே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் சொல்கிற வீடியோ தான் நெக்ஸ்ட் நம்ம போட போகிறோம். சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன வீடியோஸ் வேணும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பிராங்க் வீடியோவா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க தயவு செய்து. இந்த வீடியோ வந்துட்டு இன்னைக்கு நைட் எடுக்கிறோம். நாளைக்கு ஆக்சுவலா இதை போஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிராங்க் ஏதாவது எடுத்துறோம். 2 days once நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நேத்து ஒன்னு போட்டோம், இன்னைக்கு போட முடியல, நாளைக்கு ஒரு வீடியோ. இந்த மாதிரி 2 days once நம்ம பிளான் பண்ணிருக்கோம். பட் அதுக்கான டைமிங் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம எங்க மம்மி விட மாட்டாங்க, போட்டுருவாங்க. ஏன்னா ஷூட் போகும்போது சும்மா எடுத்து vlog மாதிரி எடுத்து போட்டுருவாங்க. தேங்க்ஸ் டி. நிறைய பேர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். பட் அப்ப நமக்கு பெருசா வியூஸ் போல. இப்ப நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஷார்ட் போயிட்டு இருக்குமோ எடுக்கிறோம்னா அந்த சீன் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் போட முடியும். சோ அது கொஞ்சம் டிலே ஆகதா, அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஒன்ஸ் அது டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். அது எப்படி எடுத்தாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க, இது எப்படி எடுத்தாங்க அந்த வீடியோவை 100% நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஆல்ரெடி பழைய வீடியோ ஏதாச்சும் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ இருக்கும், அதை வேணா நான் மறுபடியும் போஸ்ட் பண்றேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ எப்படியாவது பிராங்க் வீடியோவா இருக்கணும் தயவு செய்து வேண்டிக்கோங்க. சோ இந்த மாதிரி thank you so much. இந்த மாதிரி வீடியோ வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.